Hello friends, welcome to Spice and Spicy Kitchen. நான் உங்க ஸ்ரீனி. இன்னைக்கு நம்ம ஒரு புதுமையான ரெசிபி மேங்கோ கேசரி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ரவை 2 கப், சீனி 2 கப், மேங்கோ பல்ப் 1.5 கப், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி, நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். நான் இன்னைக்கு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், yellow கலர். சிறிதாக நறுக்கிய மேங்கோ துண்டுகள். நான் இன்னைக்கு இந்த பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கப் ரவைக்கு 6 கப் தண்ணி. ஃபர்ஸ்ட் முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமா நெய் சூடான உடனே முந்திரி அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா கறியிடும். கொஞ்சமா முந்திரி வந்ததுக்கு அப்புறம் அதில் உலர் திராட்சையை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்தா போதும், ரொம்ப கறியிட வேண்டாம். இது வந்துட்டு நான் ஒரு பாத்திரத்தை மாற்றி வைக்க போகிறேன். முந்திரியும் திராட்சையும் வறுத்த அதே சட்டியில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுக்கிட்டு ரவையை லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப கறியிடாம லைட்டாக அந்த பச்சை வடை போடுற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ பாருங்க, ரவை நல்லா வறுந்துருச்சு. ஸோ வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரவையை ஒரு பவுலில் மாற்றிடலாம். அதில் கலந்து வச்ச தண்ணி ஊற்றுறோம். தண்ணி கொதிக்கட்டும். இப்போது தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக போதும், ஏன்னா இந்த மேங்கோ பல்ப்புலையும் நமக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கும். இந்த வறுத்து வச்ச ரவையை போடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கிண்டுங்க. இதெல்லாம் போட்டாச்சு. ரவை வேகட்டும். சக்கரை உடனே சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக அடுப்பு ஸ்லோவில் வச்சுக்கோங்க. கட்டியாக இல்லாமல் நல்லா எல்லா பக்கமும் கிண்டி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரதும் பார்த்துக்கோங்க. இந்த நெய் போட்டதுனால கீழே நல்லா ஒட்டலை. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரவும் அடுப்பு வந்துட்டு மீடியம்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் சர்க்கரை போட்டுடலாம். இதில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி அதோட நல்லா பைண்டிங் ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம மேங்கோ பல்ப்பை சேர்க்குறோம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பழத்துக்கு வரவும் இதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்துடலாம். இதில் சேர்த்து செஞ்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதுதான் பதம். நல்லா சாஃப்டாக இருக்கும். சின்னதாக நறுக்கி வச்ச மாம்பழ துண்டுகள் சேர்த்துட்டோம். இப்போ இந்த மேங்கோ கேசரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா அருமையாக வந்திருக்கு. இந்த சுகரோட ஒரு இனிப்பு தன்மையும் மாம்பழத்தோட ஒரு சின்ன ஒரு புளிப்பு தன்மையும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லா பிடிக்கும். இன்னும் ஒரு அருமையான ரெசிபியோட சந்திக்கிறேன். வணக்கம்.